அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சைக்காலஜிலேருந்து எம்சிக்யூ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஜெர்மனியில் லிப்சிக் என்ற இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர் வில்லியம் உண்ட். எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1879. செகண்ட் கொஸ்டின், வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகளை உருவாக்கியவர் வெஸ்லர். இது எப்படி வச்சுக்கலாம், ஷார்ட்கட் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வே அப்படி வச்சுக்கோங்க. உளவியல் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குளோகல். இது எப்படி மைண்டில் வச்சுக்கலான்னா, அப்போ அந்த உளவியல்ங்கிற சொல்ல உருவாக்குனவர் கொட்டையாக இருந்தார், அப்போ குளோகல், அப்போ கொட்டையன். உளவியல் நடத்தியல் என வாதிட்டவர் வாட்சன். 1912 நடத்தை கோட்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் எழுந்த கோட்பாடு முழுமை காட்சி கோட்பாடு. இப்போ இந்த கொஸ்டின் எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 1912 இப்போ 12ங்கிறது ரஜினி பிறந்த டே, கரெக்டுங்களா? டிசம்பர் 12. இப்போ ரஜினி என்னது எதிர்த்தாலுமே அவர் முழுமையான பர்சன், அப்போ முழுமை காட்சி கோட்பாடு அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இயருக்கு மைண்டில் வந்துருச்சா? 1912 பார்த்தீங்கன்னா அந்த 12ங்கிறது ரஜினி பர்த்டே. அப்புறம் எவ்வளோதான் ரஜினி எதிர்த்தாலுமே அவர் ஒரு முழுமையான பர்சன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வு உளவியல் என்று கூறியவர் போரிங். அப்போ இயற்கையை பற்றி பேசினா போரடிக்கு அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆளுமை உளவியலின் தந்தை ஆல்போர்ட். இது எப்படி மைண்டில் வச்சுக்கலான்னா ஆளு, அப்போ ஆல், அதுதான் உங்களுக்கு ஹிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், உளவியல் முறைகளில் மிகவும் பழமையானது அகநோக்கு முறை. அப்போ உளவியல், அப்போ உளவியல்னா உள்ளம்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ளம்னா இப்போ அகநோக்கு முறை. நெக்ஸ்ட் ஒன், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1979. இது ஐசிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்வி உளவியலின் வரம்புகளாக லிண்ட் கூறுவது பார்த்தீங்கன்னா, பாடப்பொருளை கற்பவர், கற்றுக்கொள்ளும் முறை, கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை. இது மூணுமே கல்வி உளவியலின் வரம்புன்னு சொல்கிறார். யாருன்னா லிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மறைநீர் என்னும் கருத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பாருங்கள், டோனி ஆலன். இப்போ டோனி அடித்தார்னா, பந்து அடித்தார்னா என்னது, பந்து மறைஞ்சு போயிடும், அப்போ மறைநீர். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு சயின்ஸ் கொஸ்டின்ப்பா. விளக்கெண்ணெய் அடர்த்தி, இது பார்த்தீங்கன்னா 961, அது மைண்டில் வச்சுக்கோங்க. கல்வி உளவியல் என்பது கல்வியல் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளில் பின்பற்றப்படும் விதிமுறைகளிலும் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தலாகும் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலஸ்னிக். இது எப்படி வச்சுட்டான்னு பாருங்கள், நம்ம கல்வி உளவியல்